வணக்கம் நண்பர்களே. புதிதாக ஆடு வளர்ப்பவர்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். ஆடு வளர்ப்பு மிகவும் லாபம் தருவான தொழில்தான். ஆனால் அதை முறையாக சரியாகவும் செய்ய வேண்டும். அதில் கவனிக்க வேண்டிய முதல் சில விதிமுறைகள் நம்ம பின்பற்றியே ஆக வேண்டும். நம்ம ஆடு வாங்கும் பொழுது அதை சிறந்த ஆடாக நம்ம தேர்வு செய்து வாங்குவோம். மிகவும் நல்லது எது என்றால் நம்மளது நாட்டு இனங்களை நம்ம வளர்ப்பதற்கு எளிதாக இருக்கும். அதனால் நம்ம ஆடு வாங்கும்போது நம்மளோட நாட்டு இனங்கள் பார்த்தே வாங்குவது நல்லது. அதனால் நம்மளேருந்து நோய் தொற்றுலேருந்து அதிகமாக நம்ம ஆடுகளை பாதுகாக்க முடியும். ஏன்னா நம்மளோட நாட்டு இனங்களில் அதிகமாக நோய் தொற்று வராது. அது ரெண்டாவது நம்ம ஆடு வாங்குவதற்கு முன்னதாகவே நாம் அதிகமான எண்ணிக்கையில் ஆடுகளை வாங்கக்கூடாது. நம்ம இதுவரை தான் முதல் முறையாக ஆடுகள் வளர்ப்பில் இருக்கிறோம் என்றால் ஒரு குறைவான ஒரு 10 அந்த எண்ணிக்கையிலே வாங்குவது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆடுகள் வாங்கும்போது அதன் விலை சரியான நல்ல தரமான ஆரோக்கியமான ஆடுகளை வாங்க வேண்டும். அதுவும் அது சரியான விலையில் வாங்க வேண்டும். அதிக விலை கொடுத்து வாங்கிவிட்டால் அங்கேயே நாம் நஷ்டத்தை சந்திப்போம். ஒரு ஆடின் விலை மதிப்பு நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது என்னென்னா, நம்ம ஆடை எங்கே விற்க போகிறோம், நம்ம வளர்ப்புக்காக விற்கிறோமா அல்லது இறைச்சிக்காக விற்கிறோமா என்பதை நாம் வளர்ப்பதற்கு முன்னதாகவே முடிவு செய்ய வேண்டும். நம்மளது இடங்களில் எந்த விற்பனை அதிகமாக இருக்குது என்று தெரிந்து அதற்கு ஏற்றால் போல் நம்மை ஆடு வளர்த்தால் சிறந்ததாக இருக்கும். அடுத்தது, ஆடுகளுக்கு நோய் வராமல் இருப்பதற்கான தடுப்பூசிகளை நம்ம கட்டாயம் இட வேண்டும். பின்பு நம்ம குறைந்த எண்ணிக்கையில் ஆடு வளர்ப்பதால் அதனுடைய பராமரிப்பு கொஞ்சம் நமக்கு எளிதாக இருக்கும். அதனால் நம்ம அதிக எண்ணிக்கையில் வளர்க்கும் பொழுது அந்த ஆடுகளை பராமரிப்பதற்காக நாம் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நமக்கு கொஞ்சம் புரியும். அது இல்லாமல் ஆடுகளுக்கு தடுப்பூசி ரொம்ப முக்கியம். அதை நம்ம செய்ய வேண்டும். ஆடுகள் 1-2 மேயாமல் சொனங்கி இருந்தால் அதை உடனே கவனித்து அது என்னவென்று பார்க்க வேண்டும். புதிதாக ஆடு வளர்ப்பவர்களுக்கு இது அதிக லாபம் தரும். அதனால் நம்ம வாங்கி 3-4 மாதம் வளர்த்துட்டு விற்று லாபம் சம்பாரிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அதை வளர்த்து அதை விற்பனை செய்து சக்ஸஸ் ஆகும்போது தான் அதனோட உண்மைத்தன்மை என்னன்றது நமக்கு அறியும். சிறந்த லாபம் தரக்கூடிய தொழில் ஆட்டு வளர்ப்பு என்பது சந்தேகமே இல்லை. அதே போல் நீங்கள் என்ன தான் ஆட்டுக்கு கொட்டகை வச்சு தீனி போட்டு வளர்த்தாலும் அதற்கு 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் அதனை கொஞ்சம் காலார மேய விடுறதுங்கிறது சிறந்ததாக இருக்கும். ஏன்னா உணவை தானாக தேடி தின்கும் இனங்கள் இதெல்லாம். அதனால் அதுக்கு அதோட தன்மையோடு வளரணும் அப்படின்னா, ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம செய்யணும். அதே மாதிரி ஆட்டு கொட்டகை பார்த்திங்கன்னா, அதுக்கு நல்ல காற்றோட்டம் இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் உயரமான இடத்துலையும் நல்லா அருமையாக இருந்துச்சுன்னா அதுக்கு நோய் தொற்று வருவது குறைவாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆடுகளுக்கு தீவனம் கொடுக்கும்போது அது அளவு சரியாக கொடுக்கணும். அதிகமான தீவனம் கொடுத்தீங்கன்னா அது செரிமான பிரச்சனை, வயிறு உப்புசமாகி செரிமான பிரச்சனைகள் ஏற்பட்டு ஆடு இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஆடு வளர்த்து நன்மை அடைவோம். நல்ல புரத சத்து உள்ள உணவை மக்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம சிறந்த முறையில் ஆடு வளர்த்து நம்மளும் லாபம் அடைவோம். நன்றி, வணக்கம்.